ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை ரவையில் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கிறேன். புதினா ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் முளைக்கட்டின கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன், கருப்பு கொண்டக்கடலை. நீங்கள் பச்சை பட்டாணி வேணால் கூட சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கப்பு நம்ம சம்பா ரவை சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு ரவைக்கு நம்ம 2.25 கப்பு வரைக்கும் தண்ணி வைக்கலாம். தண்ணி நான் சுடு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸுக்கு, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழையாமல் இருக்கும். இதில் கொஞ்சமாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய்யை கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம 3 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சம்பா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.